கிறிஸ்துவமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று வாழ்த்துகிறேன். இதனாலே நாம் செய்தியின் தலைப்பாக இந்த சுவிசேஷ யுகத்தில் மதமாற்றம் செய்ய வேண்டுமா அல்லது மனமாற்றம் அடைய வேண்டுமா என்பதை குறித்ததான ஒரு பாடம் பார்க்க போகிறோம். இந்த சுவிசேஷ யுகம் என்று சொல்லும் போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் முதலாம் வருகையிலிருந்து இப்போ வரையிலும் சுவிசேஷ யுகமாக இருக்கிறது. இரண்டாம் வருகை வரையிலுமே அந்த சுவிசேஷ யுகம் என்று சொல்லப்படுகிறது. வேதத்திலே அதற்கு முந்தின காலப்பகுதியை யூத யுகம் என்று சொல்லுகிறார்கள். அப்படியே அதற்கு முந்தின காலப்பகுதியை முற்பிதாக்களின் யுகம் என்று பிரித்து பேசப்படுகிறது. தேவன் தம்முடைய இரட்சிப்பின் திட்டத்தை ஒவ்வொரு யுகத்திலும் ஒவ்வொரு விதமாக செயல்படுத்தி நிறைவேற்றி கொண்டு இருக்கிறார். அப்படியே இந்த சுவிசேஷ யுகத்திலும் அவருடைய இரட்சிப்பின் திட்டம் எப்படி இருக்கிறது என்பதை குறித்து நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு மெஜாரிட்டியான கிறிஸ்தவர்கள் அவர்களுடைய சிந்தை, அவருடைய நினைவுகள் எப்படி இருக்கிறது என்றால், நாம் இந்த உலகத்தில் உள்ள எல்லாரையும் கிறிஸ்தவர்களாக மாற்றிவிட வேண்டும் என்பதாக இருக்கிறது. அதற்காக அநேக பிரயாசங்களை, பணங்களை செலவிட்டுக் கொண்டு இருக்கிறார். அநேக பெரிய ஊழியர்கள் பேசும்போது நாம் கேட்டிருக்கிறோம், இந்திய தேசத்திலே பெரிய எழுப்புதல் உண்டாகும், அந்த எழுப்புதல் மூலமாக எல்லாரும் ஆண்டவர் இயேசுவை பின்பற்றுகிறவர்களாக மாறிவிடுவார்கள் என்று ஒவ்வொரு தேசத்திலும் அப்படியாக பேசிக்கொண்டு இருக்கிறார். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? அப்படி இப்பொழுதே எல்லாரும் கிறிஸ்தவர்களாக மாறிவிடுவார்களா என்றால் அது தேவனுடைய சித்தமா, தேவனுடைய திட்டமா என்றால் அது நிச்சயமாக அப்படி இல்லை. ஏனென்றால் பாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லும் போது மத்தேயு 22:14 அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் உலகமே அழைக்கப்படவில்லை. உலகத்தில் ஒரு வகுப்பார் அழைக்கப்பட்டார். இந்த சுவிசேஷத்தை உலகத்திலே பிரசங்கிக்கும் போது அதிலே ஒரு வகுப்பார், இன்னைக்கு உலக அளவில் பார்க்கும்போது கிறிஸ்தவர்கள் 1/3 பகுதி இருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். அப்படி ஒரு பிரிவு வகுப்பார் அழைக்கப்பட்டார்கள். உலகமே அழைக்கப்படவில்லை, எல்லாரும் அழைக்கப்படவில்லை. அப்படி அழைக்கப்பட்டவர்களிலும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று ஒரு வகுப்பார் இருக்கிறார். எல்லாரும் தெரிந்து கொள்ளப்படவில்லை. அது தெரிந்து கொள்ளப்பட்ட வகுப்பாரிலும் உண்மையுள்ள வகுப்பார் என்று ஒரு சிறு பிரிவு, ஒரு சிறு மந்தை அப்படியாக இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லும் போது கூட, பயப்படாதே சிறு மந்தையே, ராஜ்யத்தை பெற உலகத்தில் தேவன் சித்தப்பட்டவராய் இருக்கிறார் என்று சொல்லுகிறார். அதனால எல்லாரும் அழைக்கப்படவில்லை, ஒரு கூட்டம் அழைக்கப்பட்டது.
அதிலும் செப்பரேஷன் ஆகிறது பிரிவினைகள் தெரிந்து கொள்ளப்பட்டு உண்மை உணர்வுகள் என்று ஒரு சிறு குற்றம்தான் அப்படியாக வருகிறார். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லும் போது இந்த சுவிசேஷம் பூலோகமெங்குள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும் என்று மத்திய 24:14 சொல்லுகிறார். சாட்சியாக எல்லாருக்கும் சாட்சி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய செய்தி இந்த உலகத்தில் ஒரு இரட்சகர் எல்லா மனுக்குலத்தின் பாவத்தை நீக்கி அவர்களை ரட்சிக்கும்படியாக வந்திருக்கிற இரட்சகர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ற ஒரு சாட்சி. இது எல்லாரையும் மனம் மாற்றம் செய்ய வேண்டும், எல்லாரையும் அந்த மதத்தை விட்டு மாற்றி கொண்டு வர வேண்டும் என்பதாக அல்ல. அதாவது இந்த சாட்சி எப்படியாக இருக்க வேண்டும் என்றால் அது தேவனுடைய ராஜ்யத்தை பற்றியதாகவே இருந்தது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் முதலாம் அந்த பிரசங்கம், அவர் ஞானஸ்நானம் பெற்று சோதிக்கப்பட்டு அவர் தன்னுடைய வாயை திறந்து பிரசங்கிக்கும் போது அந்த சுவிசேஷ யுகம் துவக்கம். அப்பொழுதே முதலாவது அவர் பேசிய வார்த்தை மத்திய 4:17 அங்கே சொல்கிறார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார் என்று சொல்கிறார். மனம் திரும்புங்கள், மதம் மாற்றம் அல்ல, மனம் திரும்புங்கள். இங்கே மத்திய பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று எழுதுகிறார். மத்திய சுவிசேஷம் யூதர்களுக்கு எழுதப்பட்ட ஒரு சுவிசேஷம். யூதர்கள் தேவன் என்ற வார்த்தையை உச்சரிப்பதை தடுத்து விடுவார்கள். அவ்வளவு ஒரு கனத்தை தேவனுக்கு கொடுப்பதனாலே அவர் பரலோக ராஜ்யம் என்று சொல்லுகிறார். அதே லூக்கால பாருங்கள், லூக்கா 9:2 தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும் அனுப்பினார். அங்கே சீசர்களிடத்தில் சொல்லும்போது தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கியுங்கள் என்று சொல்லி அனுப்புகிறார். இப்படியாக தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த செய்தி, நற்செய்தியை நீங்கள் எல்லாருக்கும் பிரசங்கியுங்கள் என்றுதான் அனுப்பினார். இதுதான் சாட்சியாக சொல்ல வேண்டும். தேவனுடைய ராஜ்யம் வரப்போகிறது என்பதை எல்லாரும் அறிந்து கொள்ளும் விதமாக, எல்லாரையும் மதம் மாற்ற வேண்டும் என்றல்ல, எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு தேவனுடைய ஆளுகை, தேவனுடைய ராஜ்யம் வரப்போகிறதா இருக்கிறது என்பதை குறித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படித்தான் துவங்கி பேசிக் கொண்டிருந்தார். ஆண்டவர் இயேசு மத்திய 13 சொல்லப்பட்ட 7 ஓமைகள் எல்லாம் அந்த ராஜ்யத்தை பற்றியதாக இருந்தது. அப்படியே அப்போஸ்தலர்கள் அவர்களை அனுப்பும் போதும் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கியுங்கள் என்று அனுப்புகிறார். அப்படியே எல்லா பரிசுத்தவான்களும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தே பிரசங்கித்தார்கள். தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய அரசாட்சி ஒன்று இந்த பூமியிலே ஸ்தாபிக்கப்பட போகிறது. அது நீதியான ராஜ்யம். அந்த ராஜ்யத்திலே பங்கெடுக்க இயேசுவோடு கூட ஆளுகை செய்ய ஒரு வகுப்பாரை தேர்வு செய்கிறது தான் இந்த சுவிசேஷ யுகத்தின் நோக்கமாக இருக்கிறது. இயேசுவோடு கூட ஆளுகை செய்யும்படியாக அவரை போல மாறக்கூடிய ஒரு வகுப்பாரை தேர்வு செய்கிறது தான் இந்த சுவிசேஷ யுகத்தின் நோக்கமாக இருக்கிறது. அப்படி அந்த நீதியான தேவனுடைய ராஜ்யத்தில் ஆண்டவர் இயேசுவோடு கூட ஆளுகை செய்ய
விரும்புகிறவர்கள் இப்பவே இந்த அநீதியான இந்த உலகத்திலே நீதியாக வாழ்ந்து நீதியை கற்றுக்கொண்டு அதை முழுமையாக பின்பற்றுகிறவர்களாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறவர்களாக நடக்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த சுவிசேஷ யுகம் கொடுக்கப்பட்டது. எல்லாருக்குமானது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தமிழகத்தில் வந்த ஜனங்களை பார்த்து சொல்லும் போது மத்திய 16:24, மார்க் 8:34 இந்த வசனங்களில் ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், கட்டாயம் அல்ல, விரும்பினால், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அவரை பின்பற்றி வர வேண்டும், சுயத்தை வெறுக்க வேண்டும், தன்னைத்தான் வெறுத்து அப்படியாக வருகிற ஒரு வகுப்பாரை இப்பொழுது தேர்வு செய்து கொண்டே இருக்கிறார். இதுக்கு அப்போஸ்தலர் பேதுரு கூட 1 பேதுரு 2:21 அதே வார்த்தையை பேசுகிறார். 1 பேதுரு 2:21 இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். இதற்காகத்தான் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இப்பொழுது இந்த சுவிசேஷ யுகத்தில் அழைக்கப்பட்டது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அந்த அடிச்சுவடுகளை பின்பற்றி வரும்படி ஒரு வகுப்பாரை அழைக்கிறார். எல்லாரும் அப்படியாக நடந்து வருவதில்லை. அநேகரை அழைக்கிறார். அதிலே ஒரு கூட்டம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக வருகிறார்கள், அவருக்கு அர்ப்பணித்து வருகிறார்கள். அதிலும் சிலர் தான் உண்மை உள்ளவர்களாக மரணத்தில் நடக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் தங்கள் சுய சித்தத்தை வெறுத்து உலக ஆசைகளை எல்லாம் விட்டுவிட்டு ஒரு பலியின் ஜீவியம் செய்கிறவர்களாக இருப்பார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவருடைய அடிச்சுவடுகளை பார்த்து நடப்பார். அப்படிப்பட்டவர்கள் தான் இயேசுவை உண்மையாக பின்பற்ற முடியும். இது ஒரு மதமாற்றம் அல்ல, ஒரு மனமாற்றம். நீதியை விரும்பி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பை அவர்கள் ருசித்து பல்லவ தேவனுடைய மேலான பெரிய ரட்சிப்பின் திட்டத்தை அறிந்து அவருடைய அன்பு எப்படிப்பட்டது என்று அறிந்து அந்த ஒரு மேலான தேவனுடைய ராஜ்யம் ஒன்று வருகிறது என்று விரும்பி தங்களை அர்ப்பணித்து அவர்கள் ஆண்டவர் இயேசுவை பின்பற்றும்படியாக தங்களை அர்ப்பணித்து வருகிறவர்கள் அவர்கள்தான் இன்றைக்கு சுவிசேஷ யுகத்தில் இயேசுவை அவருடைய அடிச்சுவடுகளிலே பின்பற்றி நடந்து வருகிறார். இது ஒரு மதமாற்றம் அல்ல, மனமாற்றம். அப்போஸ்தலர் பவுல் சொல்லும் போது இப்படிப்பட்டவர்களை குறித்து கலாத்தியர் 2:20 அங்கே அவர் தன்னை குறித்து பேசுகிறார். அப்படித்தான் ஆண்டவர் இயேசுவை சுவிசேஷ யுகத்திலே பின்பற்றி வருகிறவர்கள் நடந்து வர வேண்டும் என்று படியும். 2:20 கலாத்தியர். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்புக் கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறேன்.
நான் உலகத்துக்கு சிலுவையில் அறையப்பட்டவன் போல நான் மரித்திருக்கிறேன், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நான் பிழைத்திருக்கிறேன் என்று அப்படிப்பட்ட ஜீவிதம் ஜீவிப்பார். இந்த உலகில் நடக்கிற அநேகமான தீமைகள், அநீதிகள், இவைகளெல்லாம் நீங்கி ஏழை எளிய மக்கள் அவர்களுக்கு நீதி கிடைக்கிறத விரும்புகிறவர்கள். அப்படிப்பட்ட ஒரு நீதி கிடைக்காதா என்று ஏங்குகிறவர்கள் தான் இப்படிப்பட்ட ஒரு பாதையில் நடந்து வருகிறவர்களாக இருக்கிறார். அதனால இந்த சுவிசேஷ அழைப்பு என்பது எல்லாருக்கும் உரியது அல்ல. ஒரு சிறு வகுப்பார் பயப்படாதே சிறுமந்தையே, இதைத்தான் இயேசு கிறிஸ்து கூட சொல்லுகிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதன் நீதியையும், தேவ நீதியிலே நடப்பார்கள், அந்த ராஜ்யத்துக்குரிய காரியங்களை தேடுவார்கள். அதை செய்கிறவர்கள் தான் இந்த சுவிசேஷ யுகத்தில் அங்கே தேர்வு செய்யப்படுகிறது. அதனால கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் அல்ல. பரலோகத்தில் தேவனிடம் சேர்வதற்கான ஒரு புதிய ஒரு ஜீவ வழி, ஒரு புதிய மார்க்கம், ஒரு புதிய வாழ்க்கை முறை. இதை குறித்து தெளிவாக நாம் வேதத்தில் படிக்க முடியும். எபிரேயர் புஸ்தகத்தில், எபிரேயர் நிருபத்தில் படிக்கும்போது 10ஆம் அதிகாரம் 19, 20 வசனங்களில் நாம் அதை படிக்கலாம். படியுங்கள். எபிரேயர் 10, 19, 20. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும். புதிதும் ஜீவனுமான ஒரு மார்க்கம். இது இன்னொரு மொழிபெயர்ப்பில் நல்ல தெளிவாக இன்னும் சொல்லப்பட்டிருக்கிறது. சகோதரிகளே, இயேசுவின் உடலை கோவிலின் திரைச்சீலைக்கு ஒப்பிடலாம். இத்திரைச்சீலை வழியாக திருத்தூயகத்துக்குள், திருத்தூயகம் என்றால் பரலோகத்தை அடையாளப்படுத்தி சொல்கிறார்கள், நுழைய நமக்கு துணிவு உண்டு. ஏனெனில் அவர் இரத்தம் சிந்தி நமக்கென புதியதொரு வழியை திறந்து வைத்துள்ளார். இதுவே வாழ்வுக்கு அழைத்து செல்லும். இப்படி ஒரு புதிய வழி அவருடைய சரீரம் அங்கே நமக்காக வழியிடப்பட்டதினாலே ஒரு புதிதான வழி நமக்கு திறக்கப்பட்டது. இதை நாம் அவருடைய பாடு மரணங்களிலே நினைவு கூறும்போது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே ஜீவனை விடும்போது அங்கே தேவாலயத்தில் உள்ள திரைச்சீலை 2ஆக அங்கே கிடைக்கிறது. இது எதை அடையாளப்படுத்துகிறது என்றால், ஆசரிப்பு கூடாரம் என்ற பழைய ஏற்பாட்டில் மோசேயின் காலத்தில் அந்த வனாந்தரத்தில் அவர்கள் வைத்திருந்தார்கள். அந்த வனாந்தரத்திலே தேவன் தங்கும் வாசஸ்தலமாக அந்த ஆசரிப்பு கூடாரம் இருந்தது. அந்த ஆசரிப்பு கூடாரத்திலே பிரகாரம் என்ற ஒரு பகுதி இருந்தது. அதிலிருந்து ஒரு திரைச்சீலை மறைக்கப்பட்டிருக்கும். அந்த திரைச்சீலையை தாண்டி இன்னொரு பகுதி இருக்கும். அது பரிசுத்த ஸ்தலம். அந்த பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து மகா பரிசுத்த ஸ்தலம் போகிறதற்கு ஒரு திரைச்சீலை மறைக்கப்பட்டிருந்தது. அந்த திரைச்சீலையை தாண்டி போனால் தான் அங்கே மகா பரிசுத்த ஸ்தலம். அங்குதான் அந்த உடன்படிக்கை பெட்டி இருக்கும். அங்குதான் தேவனுடைய பிரசன்னம் இருக்கும். மோசேயோடு அங்கே தேவன் முகமுகமாக பேசுவார். அப்படிப்பட்ட
அது அந்த மகா பரிசுத்த ஸ்தலம் பரலோகத்தை அடையாளப்படுத்துகிறதா இருக்கிறது. அது அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் வருஷத்துக்கு ஒரு தரம் அங்கே மகா பிரதான ஆசாரியர் காலை விரதத்தோடு விளையாட்டுக்கடா விரதத்தோடு பாவாரிக்கை செய்து அங்கே பிரவேசிப்பார். வருஷத்துக்கு ஒரு தரம் மாற்றம். அது எல்லாராலும் பிரவேசிக்க முடியாது. அப்படிப்பட்ட அந்த திரைச்சீலை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் போது அங்கே திரிக்கப்பட்டது. அதனால ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அந்த பாடு மரணத்தை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு வருகிறவர்களுக்கு அந்த பாதை திறக்கப்பட்டதாக அது அடையாளமாக அங்கே காண்பிக்கிறது. அதுதான் புதிதும் ஜீவனுமான வழி. அது அந்த மகா பரிசுத்த ஸ்தலம் போல பரலோகத்துக்கு தேவனுடைய சமூகத்துக்கு செல்வதற்கு அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக திறக்கும். இதுதான் இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. புதிதும் ஜீவனுமான ஒரு வாழ்க்கை முறை, ஒரு வழி திறக்கப்பட்டது. அதில் இன்று சாட்சியாக சொல்லப்படும் சுவிசேஷம் என்பது எல்லாருக்குமானது அல்ல. உண்மையாய் ஆண்டவர் இயேசு அவருடைய அன்பை ருசித்து மேலான சத்தியங்களை கற்று தேடி உணர்ந்து கொண்டு சத்தியத்தில் நடக்கிற இயேசுவை உண்மையாய் பின்பற்றுகிற ஒரு சிறு கூட்டம், ஒரு சிறு மந்தைக்கு இந்த அழைப்பு கட்டாயமானது அல்ல. என்னை பின்பற்றி வர விரும்பினால் கட்டாயமானதல்ல, விரும்பினால் என்று ஆண்டவர் இயேசு. ஆண்டவர் இயேசு எல்லாருக்குமான ரட்சகர் தான். ஒவ்வொரு காலப்பகுதியிலும் ஒவ்வொரு காரியத்தை தேவன் செய்து கொண்டிருக்கிறார். இந்த சுவிசேஷ யுகத்தில் அப்படிப்பட்டதான ஒரு சிறு மந்தை இயேசுவின் அடிச்சுவடுகளை உண்மையாய் பின்பற்றுகிற ஒரு வகுப்பாரை மாத்திரம் தேர்வு செய்தார். ஆண்டவர் இயேசு எல்லாருக்குமான ரட்சகர். 1 யோவான் 2:2 சர்வலோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார். ஆண்டவர் இயேசுதான் எல்லாருக்கும் ரட்சகர். அவர் எல்லாருக்காகவும் ரத்தம் சிந்தி இருக்கிறார். அதே அப்போஸ்தலர் 4:12 கூட அவருடைய நாமமே அல்லாமல் வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே நாம் ரட்சிக்கப்பட வேறு எந்த நாமமும் கட்டளையிடப்படவில்லை என்று அங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இப்பொழுது இந்த சுவிசேஷ யுகத்தில் சிறு மந்தை, இது எல்லாருக்குமான ரட்சிப்பு தேவனுடைய ராஜ்யத்தில் வருகிறதாய் இருக்கிறது. அது இந்த இப்பொழுது இருக்கிற இந்த உலகம் பெரிய அழிவுக்கு போன பிறகு அந்த ரட்சிப்பு அதை குறித்ததான அநேக தீர்க்க தரிசன வசனங்கள் நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். நாம் இப்போ கூட சில வார்த்தைகளை உங்களுக்கு குறிப்பிட்டு வசனங்களை காட்டிக்கொண்டு கடந்து சொல்லுகிறேன். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. அப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட மத்தேயு 18:14 இந்த சிறியரில் ஒருவனாகிலும் கெட்டு போவது பரலோகத்தின் பிதாவின் சித்தம் அல்ல, எல்லாரையும் ரட்சிப்புக்கு கொண்டு வர வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அது தேவனுடைய அந்த ராஜ்யத்தில் அவருடைய அரசாட்சியில நடக்கிறதா இருக்கிறது. அப்பொழுது இப்போ இருக்கிறது போல இந்த மனுஷர்களை மோசம் போக்குகிற சத்துருவாகிய சாத்தான் இருக்க மாட்டான். சாத்தான் கட்டப்படுவான்.
அப்போ உலகத்தை இப்பொழுது தேர்வு செய்யப்படுகிற பரிசுத்தவான்கள் மூலமாக ஆளுகை செய்யப்படும். இது வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களில் நாம் படிக்கலாம். இதை நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். அந்த நாளிலே அநீதி இருக்காது, தீமைகள் இருக்காது, உயர்வு தாழ்வு இருக்காது, எல்லாருக்கும் சத்தியம் போதிக்கப்படும். தானியேல் 7ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல அங்கே அந்த ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களுக்கு அந்த ராஜ்யம் கொடுக்கப்படும் என்று அந்த வசனம் படிக்கிறது. தானியேல் 7:27. வானத்தின் கீழ் எங்குமுள்ள ராஜ்யங்களின் ராஜரீகமும் ஆளுகையும் மகத்துவமும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம், சகல கர்த்தத்துவங்களும் அவரை சேவித்து அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கும் என்றான். பரிசுத்தவான்கள் அந்த ராஜ்யத்தை ஆளுகை செய்வார். நீதியான ஒரு ஆளுகை இருக்கும். அது நித்திய ராஜ்யம் இருக்கும். இதை வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 1 படிக்கும் போது 7 வசனங்களுக்கு அங்கே புதிய வானம் புதிய பூமி என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே மனுஷர்களிடத்திலே தேவன் பாசமாயிருப்பார், கண்ணீர் யாவையும் துடைப்பார், இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் எல்லாம் ஒளிந்து போயின என்று நாம் படிக்கிறோம். இப்படி அநேக வசனங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அங்கே சொல்லுகிறது. இனி இப்பொழுது இருக்கிற எல்லா காரியங்களும் நினைக்கப்படுவதே இல்லை. ஏசாயா 65:17 தீர்க்க தரிசனமாக முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதும் இல்லை, மனதிலே தோன்றுவதும் இல்லை. இப்போ இருக்கிற அநீதிகள், அக்கிரமம், பாவ காரியங்கள், வியாதிகள், குறைவுகள், ஏற்றத்தாழ்வுகள் எல்லாம் மனதிலே தோன்றுவது கூட இல்லை. இதை அப்போஸ்தலர் பேதுரு கூட 2 பேதுரு 3:13 அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும் புதிய வானம் புதிய பூமி உண்டாகும் என்று சொல்லுவார். நீதி வாசமாயிருக்கும். ஏழை எளிய மக்களுக்கு நீதி கிடைக்கும். இன்றைக்கு அப்படி அல்ல. பணம் அதிகாரம் உள்ளவர்களுக்கு ஒரு விதமாக நீதி, ஏழை எளிய மக்களுக்கு ஒரு விதமாக இருக்கிறது. அன்றைக்கு எப்படி இருக்கும் என்று ஏசாயா 65:25 ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் அங்கே ஒன்றாய் மேயும், சிங்கம் மாட்டை போல புல்லை தின்னும் என்று அங்கே ஒரு அடையாள வாசியில யாரும் தீங்கு செய்ய மாட்டார்கள் என்பதை குறித்து அங்கே பேசுகிறார். அந்த நாட்களிலே துன்மார்க்கன் ஈரான் என்று சங்கீதம் 37:9 அங்கே நாம் படிக்கிறோம். 9 சில வசனங்களை நீங்கள் படித்து பாருங்கள். அங்கே சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாக இருப்பார்கள். நித்தியமாக அப்படிப்பட்ட ஒரு ராஜ்யம் வரப்போகிறதாக இருக்கிறது. எல்லா ஜனங்களும் அந்த ராஜ்யத்தினிடத்துக்கு ஓடி வருவார்கள். இது ஏசாயா 2ஆம் அதிகாரத்துல 2 நாம் படிக்கும் போது அந்த காரியத்தை சொல்லும். எல்லா ஜனங்களும் அந்த ராஜ்யத்தில் அங்கே நீதியை கற்றுக்கொள்வார்கள். அங்கே யுத்தம் இல்லை. அங்கே தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாக அடிப்பார்கள், ஈட்டிகளை அங்கே அடிவாள்களாக அடிப்பார்கள். அப்படி என்றால் எந்த இப்பொழுது இருக்கிறது போல யுத்த தளவாடங்கள் செய்யப்படுவதில்லை. அதை மனுஷனுடைய நன்மைக்கான காரியங்களுக்காக செலவிடுவார். இப்படியாக தீர்க்க தரிசனங்கள் இன்னும் இதே தீர்க்க தரிசனம் மீகா 4ஆம் அதிகாரம் 1 நாம் படிக்கும் போது அங்கே சொல்லப்படுகிறது. 7 வரையிலும் அங்கே இதே வார்த்தை சொல்லப்படுகிறது. அங்கே நொண்டி தீங்கு அனுபவித்தவர்கள், தூரமாய் தள்ளுண்டு போனவர்களை பலத்த ஜாதியாக வைப்பேன் என்று சொல்கிறார். இப்படி
தேவனுடைய ராஜ்யம் பற்றி அநேக தீர்க்கதரிசிகள் மூலமாக தேவன் முன்னறிந்து பேசி, அப்பொழுது எல்லா ஜனங்களுக்கும் இந்த சத்தியம், இந்த தேவனுடைய நீதி நியாயங்கள் எல்லாம் கற்றுக் கொடுக்கப்படும். அவர்கள் அறிந்து கொள்வார்கள். அந்த நாளிலே எப்படி இருக்கும் என்று ஏசாயா 35ஆம் அதிகாரத்தில் தேவனுடைய ராஜ்யம் பற்றி அங்கே சொல்லப்படுகிறது. இதை குறித்து நாம் அநேக பாடங்கள் எடுத்திருக்கிறோம். தேவனுடைய ராஜ்யம் என்ற தலைப்பில் கூட 1, 2, 3 பாகங்கள் நாம் எடுத்திருக்கிறோம். தேவனுடைய ராஜ்யம் பற்றிய தீர்க்க தரிசனம் என்று தானியேல் கண்ட அங்கே ஒரு தரிசனத்தை குறித்து நாம் எடுத்திருக்கிறோம். அங்கே 4 ராஜ்யம் வருகிறது. முதலாவது பபிலோன் ராஜ்யம், மேதோ பெர்சியா, அப்படியே கிரேக்க ராஜ்யம், ரோம் ராஜ்யம், இப்படி 4 உலக பேரரசுகள் வந்து அதன் பிறகு அங்கே கையினால் பேர்க்கப்படாத ஒரு கல் வந்து அந்த எல்லா ராஜ்யங்களை அழித்து, அந்த வசனம் மாத்திரம் படியுங்கள். தானியேல் 2:44. அதுதான் தேவனுடைய ராஜ்யம், கையினால் பேர்க்கப்படாத. அந்த ராஜாவின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். அந்த ராஜ்யம் வேறு ஜனத்துக்கு விடப்படுவதில்லை. ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்குனதை நீர் கண்டீரே. அப்படியே அது அந்த ராஜ்யங்களை எல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கி தானோ என்றென்றைக்கும் நிற்கும். கையினால் பேர்க்கப்படாத கல், அந்த கல் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் சபையுமாக சேர்ந்த அந்த ஒரு கல். அந்த கல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்தி பேசும்போது அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலை என்று சொல்லும். கையினால் பேர்க்கப்படாத என்றால் இது மனுஷனுடைய சித்தத்தினால அல்ல, தேவ சித்தத்தின்படி அந்த கல் வந்து எல்லா உலக சாம்ராஜ்யங்களை நொறுக்கி போட்டு அந்த ராஜ்யம் உலகம் முழுவதிலும் ஸ்தாபிக்கப்படும். அந்த ராஜ்யத்திலே கட்டாயமாக தேவன் நீதி அங்கே கை கொள்ள வேண்டும். கண்டிப்பான நீதி அங்கே பின்பற்றப்படும். பெரிய தண்டனைகளோடு அது அநீதியாக நடக்கிறவருக்கு சங்கீதம் 72:4, 72ஆம் சங்கீதத்தில் அநேக வசனங்கள் அப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 1000 வருடம் அந்த நீதி பிரசங்கிக்கப்படும். மனித ஜனங்கள் எல்லாம் அவர்கள் வரிசையின்படி உயிர்த்தெழுந்து வந்து நீதியை கற்றுக்கொள்வார். இது வெளிப்படுத்தல் 20:7-9 வசனங்களில் அந்த 1000 வருட முடிவில் எல்லாரும் நீதியை கற்று அவர்கள் உண்மையாக மனதார நீதியில் நடக்கிறார்களா என்று பரீட்சிக்கப்படுவார்கள். 1000 வருட முடிவில் அங்கே சாத்தான் கட்டவிழ்க்கப்பட்டு அவர்கள் பரீட்சிக்கப்படுவார்கள். ஆனால் இன்றைக்கு கண்டிப்பான ஒரு நீதி அல்ல, மனதார விரும்பி செய்ய வேண்டும், அந்த நீதியிலே நடக்க வேண்டும், அப்படிப்பட்டதான. ஆனால் 1000 வருட அரசாட்சியில் கண்டிப்பாக தேவ நீதியில நடந்தே ஆக வேண்டும். அப்படி நடக்காதவர்களுக்கு அங்கே மரணம், 2ஆம் மரணமாக அவர்கள் ஒரு முடிவுக்கு அழிவுக்கு போய்விடுவார்கள். அந்த 1000 வருடம் உலகத்தாருக்கு ஒரு நியாய தீர்ப்பு என்று வேதம் சொல்கிறது. அவர்கள் சத்தியத்தை அறிந்து தேவ நீதியை கற்றுக்கொண்டு அதில் நடக்க வேண்டும். அப்போஸ்தலர் 17:1 மேலும் ஒரு நாளை நியமித்திருக்கிறார், உலகத்தை நீதியிலே நடக்கும்படியாக அவர்களை அந்த நீதியில நடத்தக்கூடிய ஒரு நாள், அதுதான் 1000 வருடம். நாம் பேதுருவில் படிக்கிறோம், கர்த்தருக்கு ஒரு நாள் என்பது 1000 வருடம்.
அப்படியே நாம் இந்த அநேக வசனங்கள் நாம் பேசியிருக்கிறோம். ஏசாயா 26:9 பூமியிலே நியாய தீர்ப்பு நடக்கும்போது பூச்சக்கரத்து குடிகள் நீதியை கற்றுக்கொள்வார்கள். அப்படியும் சிலர் கற்றுக்கொள்ளாதவர்களாக துன்மார்க்கத்திலே இருப்பார்கள். அது 10ஆம் வசனத்திலே துன்மார்க்கன் அப்படிப்பட்ட நீதி உள்ள தேசத்திலும் அவன் அநியாயம் செய்து கர்த்தருடைய மகத்துவத்தை கவனியாதே போகிறார். அவர்களை அக்கினி பட்சிக்கும் என்று 11ஆவது வசனம். அதுதான் 2ஆம் மரணத்துக்கு அதன் பிறகு எந்த நம்பிக்கையும் இல்லை. அப்போ எல்லா ஜனங்களும், உலகத்தில் உள்ள எல்லா மதம் இனம் என்றெல்லாம் எல்லா ஜனங்களும் இந்த சத்தியத்தை கற்றுக்கொள்வார்கள். அந்த ஆட்சி திட்டத்துக்கு ஓடி வருவார்கள். அதனால இப்போ மதமாற்றம் செய்ய வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமே. எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவ சித்தம்தான். அது தேவனுடைய ராஜ்யத்திலே இருக்கிறது. இப்பொழுது எல்லாரையும் அப்படியாக மதமாற்றம் செய்யவும் முடியாது. தேவன் அதற்குரிய காலங்களிலே அவைகளை நேர்த்தியாக செய்கிறவராய் இருக்கிறார். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் அந்த வசனத்தை நீங்கள் படியுங்கள். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்புக் கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது. ஏற்ற காலங்களில் இதற்குரிய சாட்சி விளங்கி வருகிறது. இது நமக்கு இப்பொழுது ஏற்ற காலமாக இருக்கிறது. உலகத்தாருக்கு அந்த 1000 வருடத்தில் தேவனுடைய ராஜ்யத்தில் அது ஏற்ற காலமாக. அதனால தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய அரசாட்சி வரப்போகுது. அதற்காக அதிலே பங்கெடுக்க விரும்புகிறவர்களை இப்பொழுதே தானாக வாழ்க்கையாக மனம் வந்து தங்களை கிறிஸ்துவை போல அவருக்கென்று தங்களை அர்ப்பணித்து அவர்கள் ஆண்டவர் இயேசுவை பின்பற்றி வருகிறார்கள். இதற்கு எல்லாரும் வருவதில்லை. சில பேர் தான் அப்படியாக வரும். இதற்காக சாட்சியாக உலகம் முழுவதிலும் பிரசங்கிக்க வேண்டும். அதற்காகத்தான் நீங்கள் உலகமெங்கும் சென்று சுவிசேஷத்தை சாட்சியாக பிரசங்கியுங்கள் என்று இப்படிப்பட்ட இந்த வகுப்பார் இப்பொழுதே அவர்களுக்கு நியாய தீர்ப்பு நடந்து கொண்டிருக்கிறது. பேதுரு 4:17 நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலம் என்று சபைக்கு இப்பொழுதே நியாய தீர்ப்பு. அவர்கள் செய்கிற ஏதாவது தவறுகள் செய்தால் அவர்களுக்கு இப்பொழுது தண்டனை வரும். அடுத்த வசனத்தில் நாம் பார்க்கும்போது நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிது. அதனால வெறும் நீதிமானாக இருந்தால் மாத்திரம் போதாது, நல்லவர்களாக நாம் மாற வேண்டும். இப்போ இந்த வகுப்பார் சாத்தானின் இந்த பொல்லாத இந்த இப்பொழுது இருக்கிற ராஜ்யத்தில் ஆளுகையில் இந்த பூமியில நடக்கிற எல்லா அநீதியான காரியங்கள், மக்களுடைய துன்பங்கள், வியாதிகள், அதனால் உள்ள வேதனைகள், மரணங்கள் எல்லாம் பார்த்து இவைகள் இல்லாத காலங்கள் வராதா என்று ஏங்குகிறவர்களாக இருந்தார். அதற்காக தங்களை அவர்கள் இந்த சத்தியத்தை கேட்டு அதற்கு தங்களை அர்ப்பணித்து அவர்கள் ஆண்டவர் இயேசுவை பின்பற்றி வருவார்கள். முதலாவது பாவத்திலிருந்து விடுவித்துக் கொள்வார்கள். தங்களை உணர்ந்து கொள்வார்கள். இதற்கு சங்கீதங்களிலே தாவீது பேசும்போது சங்கீதம் 51ஆம் அதிகாரம் 3, 4, 5 வசனங்கள் படிங்கள். சங்கீதம் 51. என் இயற்கைகளை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாய் நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு
முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். இது போல தங்களை உணர்ந்து கொண்டு தங்களிடத்தில் உள்ள எல்லா நீதியான காரியங்கள், சுயநலம், எல்லா பாவ குணங்கள் எல்லாவற்றையும் அவர்கள் உணர்ந்து கொண்டு அவைகளை அறிக்கையிட்டு தேவனிடத்திலே மன்னிப்பு பெற்று தங்களை தாழ்த்தி தேவ நீதியை கற்றுக்கொண்டு அதிலே நடக்க முயற்சித்து முன்வருவார்கள். நீதி நிமித்த துன்பங்களை அனுபவிப்பார்கள். அப்போஸ்தலன் பவுல் 2 தீமோத்தேயு 3:12 அப்படி நாங்கள் நீதியில் நடக்க வருகிறோம் என்று சொல்லி வரும்போதே அநேக துன்பங்கள் வரும் என்று பேசுகிறார். 2 தீமோத்தேயு 3:12 அன்றியும் கிறிஸ்தியேசுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். மனதா இருந்தாலே துன்பம் வந்தது என்று பேசுகிறார். அப்படிப்பட்ட துன்பங்களை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அந்த துன்பங்களை ஏற்றுக்கொண்டு சகித்து அந்த நீதியிலே நடப்பார்கள், தங்களை தாழ்த்துவார்கள். ஆண்டவர் இயேசு மலை பிரசங்கத்தில் சொல்லும் போது மத்திய 5:10 நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்களுக்கு கூடியது பரலோக ராஜ்யம். அப்படி அப்போஸ்தலன் பேதுரு சொல்லும் போது 1 பேதுரு 4:1-2 அந்த வசனங்கள் அங்கே கிறிஸ்துவில் இருந்த சிந்தை உங்களுக்கு வேண்டும் என்று பேசுகிறபடி 1 பேதுரு 4:1-2 இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்து கொள்ளுங்கள். ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷனுடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். கிறிஸ்து சிந்தை அப்படி அவர்கள் தங்களை மாற்றிக் கொள்வார்கள். ஆண்டவர் இயேசு எவ்வளவுமாக தவறாக பேசினார்கள், போஜன பிரியன் என்றார்கள், ஆக ஆயக்காரன் பாவிகளுக்கு சிநேகிதன், பிசாசுகளின் தலைவனாலே அவர் கைகளை துரத்துங்க, இப்படியாக அவரை அங்கே அவமானப்படுத்தினார்கள், கேலி செய்தார்கள். இப்படி அங்கே தீர்ப்பு செய்கிற இடத்துல கூட பிலாத்து அங்கே தீர்ப்பு செய்யும் போது ஆண்டவர் இயேசுவிடத்தில் எந்த விதமான ஒரு குற்றத்தையும் நான் காணவில்லை என்று சொல்கிறேன். அவர் குற்றமற்றவராக இருந்தார், அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தார். மற்றவர்கள் குற்றப்படுத்தினாலும் அவர் குற்றமற்றவர், அவர் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தார். அப்படியாக நாமும் கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்களாக மற்றவர்கள் நம்மை குற்றப்படுத்தலாம், ஆனால் நாம் குற்றமற்றவர்களாக அங்கே வாழ வேண்டும். நம்மை அநேக ஏளனமான வார்த்தைகள், பொய்யால் குற்றம் சாட்டுவார்கள், இவைகளெல்லாம் நாம் சகிக்க வேண்டும். அது 2ஆம் வசனத்தில் மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தம் செய்து பாவத்துக்கு விலகி ஓடுகிறவர்களாக பாவத்தை விட்டு ஓடி. அதே 12-13 படியுங்கள். பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்னியை குறித்து ஏதோ புதுமை என்று தெரியாமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆனதால் சந்தோஷப்படுங்கள். சொல்லும்போது உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்னியை குறித்து ஏதோ புதுமை என்று தெரியாது. அநேக அவமானங்கள், நிந்தையான வார்த்தைகள், கேள்வி கஷ்டங்கள் நமக்கு வரும். அவைகளை புதுசென்று நீங்கள் நினைக்க வேண்டாம். அப்படித்தான் எல்லாரும் வர வேண்டும். அவரோடு கூட நாம் மகிமைப்பட வேண்டுமானால் அவரோடு கூட மாடுகளை சகிக்க வேண்டும். இங்கே அப்போஸ்தலன் பவுல் சொல்லும் போது 2 தீமோத்தேயு 2-ம் அதிகாரம் 9-10 கூட இதே வார்த்தைகளை அங்கே பேசுகிறார்.
இந்த சுவிசேஷத்தின் நிமித்தம் நான் பாதகன் போல கட்டப்பட்டு, பாதகன் போல, பாதகன் என்று சொல்லும் போது ஒரு குற்றம் செய்தவரை போல அவர் கட்டப்பட்டு சிறைச்சாலையிலே அங்கே இருக்கிறார். துன்பத்தை நான் அனுபவிக்கிறேன். 10ஆம் வசனம் படிங்க. 2 தீமோத்தேயு 2:10. ஆகையால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கிறிஸ்து இயேசுவினால் உண்டான ரட்சிப்பை நித்திய மகிமையோடு பெற்றுக்கொள்ளும்படி சகலத்தையும் அவர்கள் நிமித்தமாக சகிக்கிறேன். சகலத்தையும் சகிக்கிறேன். எதற்கு? அங்கே கிறிஸ்துவினால் உண்டான ரட்சிப்பை நித்திய மகிமையோடு பெற்றுக்கொள்ளும். நித்தியமான ஒரு மகிமை, அதற்காக நான் எல்லாவற்றையும் சகிக்கிறேன் என்பது. அதே 12ஆம் வசனத்தில் கூட அவரோடு கூட பாடுகளை சகித்தோம், ஆனால் அவரோடு கூட இப்பொழுது இந்த சுவிசேஷ யுகத்தில் நாம் அவரை போல நீதியாய் நடந்து நீதியின் நிமித்தம் துன்பங்களை சகித்தார். அது மேலான நித்திய மகிமையை கொண்டு வருவதாக இருக்கிறது. அப்போஸ்தலர்கள் அவரை பின்பற்றின எல்லா பரிசுத்தவான்கள் அங்கே சுவிசேஷ ஆரம்ப காலத்தில் அவர்களுக்கு அதிக நெருக்கங்கள் வந்தது. அந்த யூதர்கள், அந்த ஆசாரியர்கள், அந்த பரிசேயர்கள், வேத பாரகர்கள் எல்லாம் அவர்களை குற்றப்படுத்தி அவர்களை சிறைச்சாலையில் அடைத்து அவர்களை அடித்து இந்த இயேசு நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று அங்கே அவர்களை அடித்தார்கள், சிறைச்சாலையில் போட்டார்கள். ஆனாலும் அவைகளெல்லாம் அவர்கள் மனதார சகித்து, அங்கே நாம் படிக்கும் போது 5ஆம் அதிகாரம் இதை நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். 40 42 வசனங்களில் அவர்கள் அங்கே அடியை வாங்கி கொண்டு சந்தோஷப்படுகிறார்கள். சந்தோஷத்தோடு வந்து அந்த இயேசு நாமத்தை மீண்டும் மீண்டும் அங்கே பிரசங்கித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அப்படி அப்போஸ்தலர் பவுலை குறித்து சொல்லும் போது அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். பவுலும் சீலாவும் அங்கே சத்தியத்தை போதித்தது நிமித்தம் அவர்களை அடித்து சிறைச்சாலையிலே துளம்பரத்திலே அந்த காலை கட்டி வைத்திருக்கிறார். அப்பொழுதும் அவர்கள் மிகுந்த சந்தோஷத்தோடு தேவனை துதித்து பாடி அங்கே செவித்துக் கொண்டிருக்கிறார்கள் சிறைச்சாலை. இப்படியாக அன்றைக்கு இந்த ஆண்டவர் இயேசுவுக்காக வருகிற பாடுகளை, உபத்திரவங்களை மிகுந்த சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்கள். இதுதான் இன்றைக்கு சபைக்கு கொடுக்கப்பட்டது. சுவிசேஷ யுகத்தில் இதுதான் கொடுக்கப்பட்டிருக்கிறது, உபத்திரவங்கள். அதனால ஆண்டவர் இயேசு கூட இதை குறித்து சொல்லும் போது யோவான் 16ஆம் அதிகாரத்தில் 2-3 வசனங்கள் படிங்கள். யோவான் 16ஆம் அதிகாரம். நீங்கள் இடர்கள் அடையாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். அவர்கள் உங்களை ஜெப ஆலயங்களுக்கு புறம்பாக்குவார்கள். மேலும் உங்களை கொலை செய்கிறவன் தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் என்று நினைக்கும் காலம் வரும். அடுத்த வசனம். அவர்கள் பிதாவையும் என்னையும் அறியாதபடியினால் இவைகளை உங்களுக்கு செய்வார்கள். பிதாவையும் என்னையும் அறியாதபடியினால் இவைகளை உங்களுக்கு செய்வார்கள். ஆலயத்துக்கு புறம்பாக்குவார்கள், கொலை செய்வார்கள். உண்மையாகவே இந்த நாளிலே நாம் இந்த ராஜ்யம் பற்றிய சத்தியங்கள் இவைகளை குறித்து பேசும்போது ஏதோ ஒரு ராஜ்யம் இருக்கிறது, எல்லா ஜனங்களும் சத்தியத்தை கற்றுக்கொண்டு வருவார்கள் என்று சொல்லும்போது இன்றைக்கு இருக்கிற பாரம்பரிய சபைகள், பெந்தேகோஸ்தே சபைகள், புரொட்டஸ்டன்ட் சபைகள், ரோமன் கத்தோலிக்க சபைகள் இவைகளை ஏற்றுக்கொள்ள மனதில்லை. இன்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எல்லாம் நரகத்திலே அழிக்கப்பட வேண்டும், அதுதான் அவர்களுடைய விருப்பமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு மனநிலையிலே இருக்கிறார்கள். அது வேதத்திலே நம்ம ஏசாயில படிப்போம், உங்கள் நினைவு என் நினைவல்ல, உங்கள் வழிகள் என் வழி. வானத்துக்கு பூமி எவ்வளவு உயர்வாக இருக்கிறது, அவ்வளவு உயர்வாக என்னுடைய வழியும் என்னுடைய யோசனையும் இருக்கிறது என்று
அதனால அவர்கள் மற்றவர்களை இப்பொழுது ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அழிக்கப்பட வேண்டும், நரகத்தில் தள்ள வேண்டும் என்று சித்தமுடையவர்களாக விருப்பமுடையவர்களாக இருக்கிறார்கள். இது நமக்கு நன்றாக நிறைய பெந்தைகோஸ்தே பாஸ்டர் கூட நம்ம தொடர்பில் இருக்கும்போது அவர்களுடைய யோசனை அப்படியாக இருக்கு. பிதாவை குறித்து தெரியாது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யார் என்று தெரியாது, பரிசுத்த ஆவியானவர் யார் என்று தெரியாது. அதை நான் கேட்டிருக்கிறேன். கேட்கும்போது அவர்கள் ஒரு வசனத்தை மாத்திரம் காண்பிப்பார்கள். உபாகமம் 29:29 மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியவை, நாம் அப்படியே எடுத்துக்கொண்டு போய்விட வேண்டும், எதைத்தான் சொல்கிறார். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து எல்லா மறைவானவைகளை அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மத்தேயு 13:35 உலக தோற்றம் முதல் மறைபொருளானவைகளை வெளிப்படுத்துவே என்று சொல்கிறார். எல்லா மறைபொருட்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனால இன்றைக்கு உண்மையான சத்தியத்தை விரும்புகிறவர்களுக்கு தேவன் எல்லா சத்தியங்களையும் வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். லூக்கா 10:21 அங்கே யாருக்கு அந்த சத்தியத்தை அவர் வெளிப்படுத்துவார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பாலகருக்கு என்ன அதை வெளிப்படுத்தும், கல்விமான்களுக்கும் ஞானிகளுக்கும் மறைத்து அறியாத தேவனை உறுதியாய் பற்றி கொள்கிற விசுவாசத்தில் அங்கே தேர்கிற வாஞ்சிக்கிற தாகமுள்ள சத்தியத்திற்கு மேல் ஆர்வமுள்ள அந்த ஜனங்களுக்கு சத்தியத்தை போதிக்கிறார். இதே அங்கே ஏசாயா 28:9 கூட அங்கே யாருக்கு தேவன் அந்த சத்தியங்களை போதிப்பார் என்று சொல்லப்பட்டு படித்தார். அவர் யாருக்கு அறிவை போதிப்பார், யாருக்கு உபதேசத்தை உணர்த்துவார், பால் மறந்தவர்களுக்கும் முளை மறக்க பண்ணப்பட்டவர்களுக்குமே. பால் போதனைகளை விட்டு மேலே வர வேண்டும், சத்தியத்தை தேட வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரட்சகர். இதுதான் பால் போதனை. அவர் எனக்காக மரித்தார், பால் போதனை. அதற்கு மேலான சத்தியங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அநேக ஓமைகள், அநேக தீர்க்க தரிசனங்கள், என்னுடைய ராஜ்யம் பற்றிய செய்திகள், அநேக காரியங்கள், பலமான ஆகாரமாக வேதம், அநேக காரியங்களை அதை தேட வேண்டும், வாஞ்சிக்க வேண்டும். அவர்களுக்குத்தான் சத்தியங்கள் போதிக்கப்படுவதாக இருக்கிறது. அதில் இன்றுள்ள கிறிஸ்தவர்கள் அவர்களுக்கு தேவ சித்தம் தெரியாது, தேவனுடைய பெரிதான அந்த ரட்சிப்பின் திட்டம் தெரியாது. இவர்கள் அன்றைக்கு இருந்த அந்த யூத யுகத்தில் இருந்த பரிசேயர் வேதபாரகர்கள் போல அவர்கள் சத்தியத்தை, ஆண்டவர் இயேசு போதித்த உண்மையான சத்தியத்தை அறிந்து கொள்ள மனதில்லாதவர்களாக, உணராதவர்களாக இருந்தார். அப்படியே இந்த நாளிலும் இருக்கிறார்கள். வேதத்தை கையில் வைத்திருப்பார்கள், ஆனால் வேதம் சொல்லாத காரியங்களை பேசிக்கொண்டு இருந்தார். தேவனுடைய திட்டம் தெரியாது. தேவன் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறார், அவருடைய சித்தம் என்ன, ஒன்றுமே தெரியாமல் இருப்பார். இப்படி இருந்து கொண்டு மற்றவர்களை நாங்கள் மதமாற்றம் செய்கிறோம் என்று அநேக உலக பிரகாரமான ஆசீர்வாத காரியங்களை பேசிக்கொண்டு, அற்புத அதிசயங்களை பேசிக்கொண்டு அவர்கள் அநேகரை கூட்டம் சேர்த்து கொண்டே இருப்பார்கள். இது ஆண்டவர் இயேசுவால் அன்றைக்கு அந்த யூதர்கள், வேத பாரகர்கள், பரிசேயர்களை கண்டிக்கிறார். அப்படித்தான் இன்றைக்கும் இருக்கிறார்கள். படி கடந்த வசனம் மத்தேயு 23:15
மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ! ஒருவனை உங்கள் மார்க்கத்தான் ஆக்கும்படி சமுத்திரத்தையும் பூமியையும் சுற்றித் திரிகிறீர்கள். அவன் உங்கள் மார்க்கத்தான் ஆனபோது அவனை உங்களிலும் இரட்டிப்பாய் நரகத்தின் மகனாக்குகிறீர்கள். உங்களிலும் இரட்டிப்பாய் நரகத்தின் மகன். அவர்களை என்ன சொல்கிறார்? மாயக்காரரே வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ! அவர்கள் மார்க்கத்தால் ஆக்கும்படி எங்கும் சுற்றி திரிவார்கள். இன்றைக்கு அவர்களை பலவிதமான முயற்சிகள், பலவிதமான அற்புத சுகமளிக்கும் கூட்டங்கள், இப்படியாக அவர்கள் ஜனங்களை அப்படியே கவர்ந்து இழுக்கிறார்கள். ஆசீர்வாதமாக பேசிக் கொண்டிருப்பார்கள். ஆசீர்வாதம் வாழை ஊற்றப்படுகிறது, பெற்றுக்கொள்ளுங்கள், இப்படியாக பேசிக் கொண்டிருப்பார். ஆனால் ஆண்டவரே சொல்வதனை ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து சிலுவை சுமந்து என்னை பின்பற்றும். ஆனால் இவர்கள் நேர்மாறாக உலக ஆசீர்வாதம் சக்திகளை பேசி அதை 16 அதே 23 16 குருடரான வழிகாட்டிகளே உங்களுக்கு ஐயோ! எவனாகிலும் தேவாலயத்தின் பேரில் சத்தியம் பண்ணினால் அதனால் ஒன்றுமில்லை என்றும், எவனாகிலும் தேவாலயத்தின் பொன்னின் பேரில் சத்தியம் பண்ணினால் அவன் கடனாளி என்றும் சொல்லுகிறார்கள். குருடரான வழிகாட்டிகள், பணாசை பிடித்தவர்கள், அப்படிப்பட்டவர்களாக இந்த நாளில் இருக்கிறார். உலக ஆசீர்வாதத்தை தான் பேசுவார்கள். இந்த சுவிசேஷம் அப்படி இல்லை. சுயத்தை விட்டு கொடுத்து உலக ஆசீர்வாதங்களை எல்லாம் வெறுத்து ஆண்டவர் இயேசுவை போல அவருடைய அடிச்சு கொடுத்திலே தங்களை அர்ப்பணித்து வர வேண்டும். யாக்கோபு புஸ்தகத்தில் அங்கே பேசும்போது உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று சொல்லப்பட்டது. உலக ஆசீர்வாதம், உலக சிநேகம் இவையெல்லாம் தேவனுக்கு விரோதமானது. 4 விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாயிருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாகிறான். தேவனுக்கு பகைஞன். ஆனால் இவர்கள் உலக ஆசீர்வாதம், வேதத்தில் சொல்லப்படாத காரியங்களை பேசிக் கொண்டிருப்பான். இன்றைக்கு விசாரிட்டி பெரிய பெரிய ஊழியர்கள், கிறிஸ்தவ ஜனங்களும் அதைத்தான் விரும்புகிறார். அவர்கள் விருப்பம் போல அந்த ஆசீர்வாத போதனைகளை பேசி அவர்களிடத்திலிருந்து லாபம் தங்களுக்கென்று பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக, பணாசையுடையவர்களாக இருக்கிறார். 1 யோவான் 2:15 உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. இந்த உலகம் சாத்தானுடைய ஆளுகைக்குள்ளே இருக்கிறது. இந்த ஆளுகையிலே நாமும் போட்டி போட்டுக் கொண்டு நாம் பண ஆசையுடையவர்களாக இருந்தால் அது தேவனுக்கு காரியமாக இருக்கிறது. 1 யோவான் 4:5 அப்போஸ்தலர் யோவான் சொல்லும் போது அவர்கள் உலகத்துக்குரியவர்கள் ஆகியால் உலகத்துக்குரியவைகளை பேசுகிறார்கள், உலகமும் அவர்களுக்கு செவி. இன்றைக்கு அப்படிப்பட்டவர்களுக்கு தான் செவி கொடுக்கிறார்கள். ஏனென்றால் உலக ஜனங்கள், கிறிஸ்தவர்கள் அநேக அப்படிப்பட்ட ஆசையுடையவர்களாகவே இருக்கிறார். ஆசையுடைய உலக பிரகாரமான ஆசை. அதனால மத்திய 23:17 அங்க சொல்லும் போது, மதிகேடரே குருடரே, எது முக்கியம்? பொன்னோ? பொன்னை பரிசுத்தமாக்குகிற தேவாலயம். அதுல பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறு என்று வேதம் சொல்கிறது. இதுக்கு அப்படித்தான் அநேகர் இருக்கிறார், பணாசையுடையவர்களா. தேவன் இப்படிப்பட்டவர்களை அனுமதிக்கிறார். சுவிசேஷ யுகத்தில் இப்படிப்பட்ட அநேக ஊழியர்கள் வருவார்கள். இது அன்றைக்கு யூத யுகத்திலும் அப்படியே இருந்தது. யூத யுகம்
அங்கே சுவிசேஷம் பேரலாக தேவன் வைத்திருக்கிறார். அங்கே எப்படி அந்த யூத யுகம் முடிவில் எப்படிப்பட்டதான பொய் போதனையாளர்கள் பெருக்கி அங்கே தங்களை மேன்மைப்படுத்தி கொண்டிருந்தார்களோ, அப்படியே இந்த நாட்டிலும் சுவிசேஷத்தில் வேதத்துக்கு புறம்பான காரியங்களை பேசி தங்களை மேன்மைப்படுத்திக் கொண்டு இருக்க வேண்டும். அப்படியே பேரலாக நடந்து கொண்டு இருக்கிறது. அங்கே யூத யுகத்திலே வெகு சொற்பமான ஜனங்கள் தான் உண்மையான சத்தியத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றிக் கொண்டு வந்தார். அப்படியே இந்த நாட்டில் வெகு சொற்பமான ஜனங்கள் தான் இப்படிப்பட்டதான சத்தியத்தை கேட்டு தேவ நீதியில் நடக்கும்படி தங்களை அர்ப்பணித்து ஒப்புக் கொடுப்பார். தங்களை சுயத்தை வெறுத்து அவர்கள் நீதியில் நடக்க வருவார்கள். அநேகர் வருவது இல்லை. இப்படியாக நடக்கிறவர்களை குறித்து நாம் ஆண்டவர் இயேசு ஓமையாக சொல்லும் போது நான் பிடிக்கப் போகிறேன். தாளந்து ஓமையில சொல்லும் போது அதை கடைசியில சொல்லுகிறார். 25ஆம் அதிகாரத்தில் தாளந்துகள் கொடுக்கப்படும் போது அதை எல்லாவற்றையும் பயன்படுத்துகிறவர்களாக இருப்பார்கள். அந்த உண்மையுள்ளவர் 5 தாளந்து வாங்கினவர் 5 செலவிடுகிறார். இந்த தாளந்து என்றால் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற அந்த வாழ்க்கை காலம் பீரியட். அந்த காலம் பீரியடில் உள்ள அவர்களுடைய பணம், நேரம், செல்வாக்கு, அந்த ஞானம், அந்த ஆரோக்கியம், இந்த பேச்சு திறமை, எல்லா இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாவற்றையும் தேவனுடைய நாமத்துக்கு என்று செலவிட்டுக் கொண்டே இருப்பார். அப்படியே 2 தாளந்து பெற்றுக்கொண்டவன் கூட செலவிடுவான். மற்றவர்கள் தங்களுக்கு எது கிடைக்கும் என்று பார்த்துக் கொண்டிருப்பார். அந்த 1 தாளந்து பெற்றுக்கொண்டவர் மண்ணிலே புதைத்து வைத்தான் என்று. இப்படித்தான் இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் உலகத்துக்காக இந்த பூமியில் என்ன கிடைக்கும், ஆசீர்வாதம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் கிடைக்குமா என்று தேடிக்கொண்டு இருப்பார்கள். அதனால அந்த 30ஆம் வசனப்படி 25:30 அந்த 1 தாளந்து வாங்கினவன் பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றான். அவர்கள் புறம்பான இருள் என்றால் இன்னைக்கு உலகமே இருளில் இருக்கிற உலகத்தாரோடு அங்கே பெரிய அழிவுக்கு போய்விடுவார். இந்த உலகம் இப்பொழுது இருக்கிற தீமையான அநீதி நிறைந்த சாத்தானின் உலகம் அழிவுக்கு போகிறதாக இருக்கிறது. எப்படி அங்கே யூத யுகத்தில் ஒரு பெரிய அழிவு கிபி 70 வந்ததோ, அங்கே பாவம் பெருகும் போது, அநீதி பெருகும் போது தேவன் அங்கே ஒரு தீர்ப்பை கொடுத்தார். அங்கே எல்லா யூத ஜனங்கள் சிதறடிக்கப்பட்டார்கள், அநேகர் கொலை செய்யப்பட்டார்கள், ரோம சேனைகள். அப்படி இந்த உலகம் முழுவதிலும் பெரிய அழிவு யுத்தங்கள் வரப்போகிறதா இருக்கிறது. இதை குறித்து நாம் பேசியிருக்கிறோம். 3ஆம் உலக யுத்தம், எல்லா தேசத்துக்கு தேசம் யுத்தங்கள், பெரிய அழிவுகள், நாசமோசங்கள். இந்த பூமி பொழுது இருக்கிற இந்த பூமி பேதுருவில் படிக்கிறோம். அதாவது 2 பேதுரு 3:7 இந்த உலகம் அக்னிக்கு இரையால், அக்னியினால் அழிக்கப்படும் பெரிய ஒரு அழிவுக்கு. இதை குறித்து அநேக வசனங்கள் இருக்கிறது. ஏசாயா 65:15-16 இதில் நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த அழிவு குறித்து. செப்பனியா 1:14 கர்த்தருடைய அந்த பெரிய நாள் சமீபித்திருக்கிறது, பராக்கிரமசாலி முதலாய் மனம் கசந்து அலறுவார். செப்பனியா 3:8 இவைகளை நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். இந்த பெரிய அழிவு வரப்போகிறதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவைகளை குறித்து பேசுகிறார். மத்திய லூக்கு 24:29 படியுங்கள். லூக்கு 21:25 அழிவு பற்றி பேசுகிறது.
அப்படியே தானியேல்ல தீர்க்க தரிசனமாக 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் யாதொரு ஜாதியார் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் என்று அந்த நாட்களை குறித்து அதனால் பெரிய அழிவு வரப்போகிறதா இருக்கு. இப்படிப்பட்ட அழிவிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ள இப்பொழுதே நாம் சத்தியத்தை கற்றுக்கொண்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காண்பித்த அந்த நீதியான பாதையில் நம்முடைய சுயநலத்தை விட்டு தேவ நீதியை கற்று அவருடைய அடிச்சுவடுகளிலே நாம் நடக்க வேண்டும். நீதி நிமித்தம் துன்பங்களை அனுமதிக்க வேண்டும். இப்படிப்பட்டவர்கள் தான் சிறு மந்தை. அப்படிப்பட்டவர்கள் இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மேலான அன்பை ருசித்து அவருக்காக தங்களையே வழியாக ஒப்புக் கொடுத்து ஜீவிப்பார்கள். இப்பொழுது இந்த சத்தியத்தை கேட்கிற நீங்கள் எல்லாரும் இப்படியாக நடந்து நீதியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளில் நடந்து தங்களை அர்ப்பணித்து பெரிய அழிவிலிருந்து தப்பித்து மேலான ஒரு ஆசீர்வாதம், பரலோக ஆசீர்வாதம், என்னுடைய ராஜ்யத்தில் ஆண்டவர் இயேசுவோடு கூட ஆளுகை செய்கிற ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இந்த வார்த்தைகள் மூலமாக உங்களை அழைக்கிறேன். கடைசியாக ஒரு வசனத்தை நாம் படிக்கலாம். அதாவது இப்படிப்பட்டவர்களுக்கு அநேக உபத்திரவங்கள் வரும். அநீதி நிறைந்த உலகத்தில் நீதியாக நடக்கும் போது, பாவம் நிறைந்த உலகத்திலே பாவத்துக்கு விலக்கி ஜீவிக்கும் போது அநேக உபத்திரவம். அந்த உபத்திரவங்கள் அவர்களுடைய குணாம்சங்களை மாற்றுகிறதாக இருக்கும். அதற்காக அந்த உபத்திரவங்களை அனுமதிப்பார். படிக்கிற இந்த வசனம் ரோமர் 5ஆம் அதிகாரம் 2-4 வசனங்கள். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். அப்படிப்பட்ட உபத்திரவங்கள் தான் நம்முடைய குணாம்சங்களை மாற்றுகிறதாக இருக்கிறது. உபத்திரவம் பொறுமையை உண்டாகும். பொறுமை பரீட்சை என்றால் எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவங்களை கொண்டு வருகிறதாக இருக்கிறது. பரீட்சை நம்பிக்கையை உண்டாக்குகிறது என்று அறிந்து நாங்கள் உபத்திரவங்களையும் மேன்மை பாராட்டுகிறோம். அதனால உபத்திரவங்கள் உண்டு. இயேசுக்கு அநேக உபத்திரவங்கள். அவருடைய பாதை அப்படியாக இருந்தது. நாமும் அப்படியாக நடந்து அந்த இயேசு கிறிஸ்துவை போல அவருடைய சாயலுக்கு ஒப்பாக மாறி அவரோடு கூட ஆளுகை செய்கிறவர்களா, அவரோடு உடன் சுதந்திரரா அந்த மேலான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வாராக. வார்த்தைகளை வேண்டுமாக கேளுங்கள், வசனங்களை கனமாக படித்து தியானியுங்கள். இந்த வார்த்தைகளை அநேகருக்கு நீங்கள் கொடுத்து பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக.